ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் அக்காவோட ஹேண்ட்பேக்கை நம்ம நோண்ட போகிறோம். ஸோ என்னென்னா எங்கள் அக்கா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ஸோ இன்றைக்கி 7 மணிக்கே அவள் காலேஜில் இருக்கிற காரணத்தினா அவள் இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு எடுத்து போயிட்டா. என்னெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் உள்ளே போட்டு எடுத்து போயிட்டா. ஸோ பேசிக்கலி எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பேகு. இது கோட் பிராண்ட். ஸோ இது முன்னாடி இங்கே ஒரு ஜிப் இருக்குது, பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஜிப்பில் இருந்து போடுவோம். முதல்ல முன்னாடி ஒரு கிளாக்கில் போட்டிருக்கா அது. அதுக்கப்புறமா முதல்ல எடுத்த உடனே என்ன இருக்குன்னா, இதுதான் இது கண்ணாடி டப்பா எங்கள் அக்காவோடது. இது கூச்சி. ஸோ கண்ணாடி அது இருக்குது. என்னென்ன ஒரு பெரிய டப்பா இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரன்ச்சி, அப்புறம் ஒரு நெக்லஸ் இருக்குது. ஸோ இந்த நெக்லஸ் தான் நீங்கள் சாரி போட்டனால இந்த நெக்லஸ் தான் எங்கள் அக்கா போட்டு போயிருந்தாங்க. அம்மா ஒரு ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி பின்ஸ். இந்த பின் செம குச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இது ட்ரெஸ் கீழே ஒரு மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் மாதிரி விட்டுணுவோம். அப்புறமா விக்டோரியா சீக்ரெட்டில் ஒரு ரோல் ஆன் பர்ஃப்யூம் மாதிரி. அப்புறமா கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ், கொஞ்சம் பிரேஸ்லெட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த டப்பாவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, போட்டது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிட்டாங்க. இங்கே நிறைய குப்பை இருக்குது. இங்கே 2 குட்டி கிளிப்ஸ், க்யூட்டாக குட்டி கிளிப்ஸ் இருக்குது. நிறைய இது இதான் செட்டு. இதான் செட். இதான் போட்டு போனால் இதெல்லாம் போடுவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் இது அப்படியே இதுக்குள்ளே இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போயிட்டா. ஸோ அது பின் இருக்குது. அப்புறம் ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரன்ச்சி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கிளினிக் மாய்ஸ்சரைசர். டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, டப்பாக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நாங்கள். சரிங்களா? அந்த எண்ணெய் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு போடுறதுக்கு இல்லை, வரும்போதே அப்படியே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, நான் காஜல் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பண்ணுறதுக்கு. அது எவ்வளோ அறிவாள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கா. இது இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபரில். அதுக்கப்புறமா பர்ஸ் வச்சுருக்கா. ஆக்சுவலி பரவாயில்ல, காசுலாம் கொஞ்சம் வச்சுருக்கா, நிறையவே வச்சுருக்கா, தேவையானலாம் வச்சுருக்கா. ஃபோன்பே பண்ணிடுவா மோஸ்ட்டாக. அதுவும் இந்த க்யூட்டாக இப்படி இருக்குது, அதில் இங்க் இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு சானிடரி நாப்கின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அமாரா. என்னது அமாரா அப்படின்னா, அமாரா ஸோ இது லென்ஸ் சொல்யூஷன். அதுக்கப்புறமா லென்ஸு. அம்மா சன்ஸ்க்ரீன் ஃபாக்ஸ் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கடையில் இருக்கா. ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவள் காலேஜ் போய் தான் மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணாள். ஸோ அதனால் எல்லாமே உள்ளதாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதோ நான் சும்மா சொல்லுது அப்படி சொல்லிக்காதீங்க. அதுக்கப்புறமா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட், எங்கள் அக்காவோட ஃபேவரட், எங்கள் டேடியோட ஃபேவரட், எங்கள் மம்மியோட ஃபேவரட். ஸோ எல்லார் ஃபேவரட்டுமே இதுதான் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறமா இது ரோல் ஆன் எங்கள் அக்கா யூஸ் பண்ணுவாள். இது கெமிஸ்ட் ப்ளே அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து அம்மா ஒரு யூஸ் பண்ண ஒரு மாஸ்க். அப்புறமா எங்கள் அக்காவோட ஐடி கார்டு. எங்கள் அக்கா நான் வச்சிட்டேன். எங்கள் அக்கா படித்த காலேஜ் அப்படின்னா ஸ்டெல்லா மேரிஸ். ஆக்சுவலாக டேக் பார்த்தாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் எங்கள் அக்கா என் சிஸ்டர்ஸ் ஐடி கார்டு. ஆனால் இந்த க்யூட்டான ஸ்மைலி பொம்மை. இந்த ஸ்மைலி பொம்மைக்குள்ள எனக்கு ஓகே, இந்த ஸ்மைலி பொம்மைக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக ஓப்பன் காட்டுறேன். ஸ்மைலி பொம்மைக்குள்ளே நிறைய பின்ஸ். இதெல்லாம் நார்மல் சைஸ் பின்ஸ். ஸோ அது இருக்குது. இது எப்போவுமே யூஸ்வலாக இருக்கும் பேக்குள்ளே. அதுக்கப்புறமா என்னென்ன வாட் இஸ் இஸ் பட் ஏதோ ஒரு டியூப்பில் வேணும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பென் இருக்குது. காலேஜ் போகிற மாதிரி ஒரு விஷயம்னா அது ஒரு பென் தான் நினைக்கிறேன். புக் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, பிகாஸ் டுடே ஃபுல் செலப்ரேஷன். எந்த பென் உள்ளே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கோம் மஸ்ட்டு, எல்லாத்துக்கும் மஸ்ட்டு. அதுதான் நம்ம டைகர் பாமு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காஜல் பென்சில் இருக்கும். இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஓகே குட்.
காஜல் வந்து நைக்கா அது. அப்புறமா இன்னொரு பவுச் இருக்குது. இது வந்து செஃபராவோட பவுச். செஃபராவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு டிண்டர் சன்ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து த பிங்க் ஃபவுண்ட்ரி அப்படின்ற ஒரு கடையிலேருந்து. அதுக்கப்புறமா பெனிஃபிட்லேருந்து ப்ரைமர், போர் ப்ரைமர் இதுக்கு பேர். அதுக்கப்புறமா ஒரு ஐஷேடோ பேலட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நாட் இந்தியா, இது வந்து இந்தியாவில் கிடைக்காது. ஸோ நான் நேம் சொல்லலைன்னா. அதுக்கப்புறமா வந்து ஒரு மஸ்காரா இருக்குது. மஸ்காரா வந்துட்டு எங்கே வாங்கியிருக்காங்கன்னா, மஸ்காரா வந்துட்டு லாக்மே அப்சல்யூட்ஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு மஸ்காரா, இது வந்து ஆக்சுவலாக மஸ்காராக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, லைக் ஹேர் செட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காரா. இதுவும் மேப்ளின் தான். இது மேப்ளின். இது வந்து கொலோசல் வாட்டர் ப்ரூஃப். அது அந்த எல்லோ பேக்கேஜிங் ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. அப்புறம் லாரியலோட ப்ரா கிட். அதுக்கப்புறமா ஒரு ஐலைனர் மேப்ளின் கொலோசல் இது. அதுக்கப்புறமா ஒரு லிப் லைனர், ஒரு லாக்மே அப்சல்யூட்டோட லிப் லைனர். அந்த லாக்மே அப்சல்யூட்டோட வாட் இஸ் திஸ், எஸ் இட் இஸ் பவுடர். ஒரு லிப் லைனர், ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து என்ன ஷேட்னா 101 ரன்வே ரெட் இது ஷேட். இது வந்து 01 ரூபி. ஒரு பவுடர் பேலட் இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹூடா பியூட்டியோட கன்சீலர் ஷேடு கேண்டீட் ஜிஞ்சர் 6.1G 1812 அந்த ஷேட். ஓகே. அதுக்கப்புறமா some kind of brush and then one big brush and then இது வந்து ஐஸுக்கு வந்து சொல்யூஷன். அதுக்கப்புறமா இது வந்து மேக்கோட ப்ரெப் ப்ரைமர். இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு அதெல்லாம் தான் இந்த பவுச்சுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அக்கா படித்தது கிறிஸ்டின் காலேஜ். ஸோ அதனால் இன்றைக்கி லாஸ்ட் டே, ஃபேர்வெல் டேனால் வேலிடரி அப்படின்னு என்னவோ பண்ணுவாங்க. அதில் வந்து இங்கே கேண்டில் வச்சு அதை வந்து இப்படி ஏதோ பண்ணுவாங்க போல். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். பட் அதுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க ஸோ தட் மெமரியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா அண்ட் தென் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தட். இது பேர் எனக்கு தெரியாது, என்னமோ சொல்லுவாங்க ஹிந்து சைடுன்னு. வந்துட்டு ஏர்பாட்ஸ் இருக்குது, இன்னொரு பென் இருக்குது, ஒரு லிப்ஸ்டிக் தனியாக இருக்குது. மேப்ளின் நியூயார்க் 122 பிரிக் பீட் க்ரீம் ஆர் க்ரீம். அம்மா வந்து ஒரு கோம்பு 2 டூத்பிக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு டூத்பிக்ஸ், ஒரு சேஃப்டி பின், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. மெயின் பார்ட்டில் அவ்வளோதான் இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஜிப் இருக்குது இல்லையா, அதில் என்ன இருக்குது பார்க்கலாம். ஒரே ஒரு 2 ரூபா காயின் அண்ட் தென் தட்ஸ் இட். அவ்வளோதான், ஒன்றும் அதை போட்டுக்கலாம். நல்லா வந்து இங்கே ஒரு ஜிப் இருக்குது, சீக்ரெட் பவுச் மாதிரி. அங்கே வந்துட்டு அங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 2 பாக்கெட்ஸ் இருக்குது, அதில் வந்து இருக்குது. அதை வந்து லெபலோ பிராண்டோட ஸ்ட்ராபெரி ஷைன் அப்படின்ற ஒரு இதில் வந்து லிப் பாம். இது வந்து நாட் இண்டியன் ப்ராடக்ட், இட் இஸ் அ கல்ஃப் ப்ராடக்ட் ஐ கெஸ். ஐ டோன்ட் நோ அமெரிக்கன் கண்ட்ரீஸ்னும் கிடைக்குமான்னு. பட் நாங்கள் வந்து கல்ஃப் துபாயில் தான் வாங்கினோம். அது அண்ட் தென் சானிடைசர்லாம் எங்கள் அக்கா யூஸ் பண்ணுறாங்களா.
சானிடைசர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதான் வந்து பாக்கெட்லேயே போட்டிருக்கா. பாக்கெட்டில் போட்டால் தொலையாது. அப்புறம் ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் இருந்துச்சா, செகண்ட் பாக்கெட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா இந்த குட்டி கிளாக் இருக்குது. அதான் செகண்ட் பாக்கெட். Oh my god. எதுக்கு நான் oh my god சொன்னேன்னா, இவ்வளோ டூத் பிக்ஸ் இருக்குது உள்ளேருந்து மேலேருந்து கீழே கொட்டும் போது. அவ்வளோ டூத் பிக்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு என்ன. ஓகே, திரும்பி உள்ளே போட்டு வச்சுருவான். அக்கா நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டூத் பிக்கா. ஏன்னா மற்றபடி ஒன்றுமே இல்லை. டூத் பிக்ஸ், அது ரப்பர் பேண்ட் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கிடக்குது. அதெல்லாம் எதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பேக்கில் ஒரு ஜிப் இருக்கு இல்லையா, அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து 20 rupees இருக்குது. 20 rupeesலையும் இந்த 10 ரூபா ரோட்டு வந்து கிழிஞ்சிருக்கு. இது எப்படி யார்கிட்ட வந்துட்டு விற்க போகிறோன்னு தெரியல. இது ரொம்ப ஒரு பழுதுபட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. இங்கே நடுவுலலாம் ஓட்டை இருக்குங்க. தவிர வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அக்காவோட பேகுக்குள்ளே. ஸோ ஒரு குட்டி குடோனே வந்து எங்கள் அக்கா வந்து அவங்களோட பேகுக்குள்ளே வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இதோட நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பை காய்ஸ்.